வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 18ஆம் படி கருப்புசாமியுடைய மூல மந்திரமும் எந்திரமும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கருப்புசாமியை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னாக்க, ஏவல் பில்லி சூனியங்களை விளக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனை தீர்த்து வைக்கலாம். ஒரு இடம் விற்பனை ஆகாம இருக்கு, அந்த இடத்த நம்ம விற்பனை செய்யறதுக்கு பூஜை செஞ்சு கொடுக்கலாம். மீண்டும் பேய் பிசாசுகளோட தொல்லையிலிருந்து ஆட்களை மீட்கலாம். முக்காலமும் உணர்ந்து சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய வல்லமையாகப்பட்டது நம்மளுக்கு வரும். நம்ம அங்கே வரனாலே இந்த பேய் பிசாசுகள்லாம் தானே விலகி போற அளவுக்கு நம்மளுக்கு கருப்புசாமியோடைய அருளாசிகளாகப்பட்டது கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கணும்னாக்கா நம்ம ரொம்ப கண்ணியத்தோட இருக்கணும். தீட்டு சமாச்சார விஷயங்கள்ல நம்ம கலந்துக்க கூடாது. நம்ம ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு செய்யறோம்னா, வழிபாடு செய்யக்கூடிய டைம் நம்மளும் கண்ணியமா இருக்கணும். தெய்வத்துக்கு இடைவிடாமல் தினந்தோறும் பூஜைகளாகப்பட்டது செய்யணும். கருப்பருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன எதுன்றதை கேட்டு நம்ம அவருக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா கருப்புசாமியோட அருளாகப்பட்டது என்னைக்குமே நம்ம விட்டு விலகாது. பரிபூர்ணமா நம்மளுக்கு தலைமுறையா நம்மளுக்கு கருப்புசாமியோட அருளாகப்பட்டது கிடைக்கும். நம்ம விட்டு விலகி போவாது. நம்ம யாருக்கு நம்ம இந்த மாதிரி இவனுக்கு அடுத்தபடியா இவன் இருப்பான், இவனுக்கு நீ அருள் தரணும், அப்பா நம்ம சும்மா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம நீர் எடுத்து வச்சு விட்டாலே போதும். கருப்புசாமியாகப்பட்டு நம்ம என்ன நினைச்சு வேண்டி பண்றோமோ அந்த காரியத்தை அப்படியே நடத்தி கொடுக்கும். சரியா? நீங்க நன்மைக்காக மட்டுமே சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னாக்க தெய்வமும் உங்களுக்கு நன்மையே பண்ணும், தீமையாகப்பட்டது பண்ணாது. சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த கருப்புசாமியோட ஒரு சின்ன ஒரு 18ஆம் படி கருப்பு எப்படி உருவானார்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒன்றும் கிடையாது. திருவனந்தபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? திருவனந்தபுரத்துல இருந்த கருப்பை பணிக்கர்கள் 18 பணிக்கர்கள் மூலியமா திருவனந்தபுரத்துல இருந்து நம்ம தமிழகத்துக்கு கொண்டு வந்ததாகவும், கொண்டு வந்தப்ப அவர் எங்க காலிட்டாருனாக்க திருவனந்தபுரத்துல இருந்து அழகர் மலையில ஒரு காலம், அடுத்த கால் திண்டுக்கல் கடந்த மலை தெரியுங்களா? கடந்த மலையில ஒரு காலம் வச்சதாக புராண கதைகளாகப்பட்டது சொல்லுது. அந்த திருவனந்தபுரத்துல இருந்து வணிகர்களை வச்சு அங்கிருந்து கொண்டு நம்ம தமிழகத்துல பதியமர்த்ததாக புராண கதைகளாகப்பட்டது சொல்லுது. சரிங்களா? அதாவது 18 படி எப்படி உருவாச்சுனாக்க, திருவனந்தபுரத்துல கருப்புசாமி எடுத்து பதியமர்த்தினாங்க இல்லையா தமிழகத்துல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க தமிழக பக்கம் இருக்கக்கூடிய இந்த 18ஆம் படி கருப்பு பதியமர்த்தினாங்களே அந்த பதியமர்த்திட்டாங்க. கருப்பு சுவாமி பணிக்கர்கள் பதியமர்த்திட்டாங்க. பதியமர்த்தினதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க இந்த நம்ம தமிழகத்துல அங்கங்க பக்கமா ஆட்கள்கிட்ட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க, திருட ஆரம்பிச்சாங்க பொருட்களை. அப்ப இந்த கருப்பர்கிட்ட போயிட்டு வேண்டுதல் பண்ணாங்க, இந்த மாதிரி உன்னை பதியமர்த்தவங்களே நம்மகிட்ட எங்கிட்ட இருந்து அபகரிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற கருப்புன்னு சொல்லி கருப்பு சுவாமி ஆகப்பட்டவர்கிட்ட போய் வேண்டி அங்க இருக்கக்கூடிய ராஜாவுக்கு தெரிஞ்சு இந்த 18 பணிக்கர்களையும் கொன்னு ஒவ்வொரு படிகளாக மாத்தினதாக கருப்புசாமியோட மேடைக்கு படியாக இந்த இவங்களை கொன்னு படியாக போட்டதான் புராண கதையாகப்பட்டது சொல்லுது. அதாவது 18 பணிக்கர்களையும் படியா மாத்திட்டாங்க. அதனாலதான் இந்த 18 பணிக்கரை தாண்டி அவரு மேல இருக்கிறதுனால 18ஆம் படி கருப்புன்னு சொல்லிட்டுன்னு பேர் வந்துச்சு. சரிங்களா? நான் அரைக்குறையா சொல்றேன்னு சொல்லி எனக்கு தெரியுது. இது கதை இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு போனேனாக்கா நேரமாகி போயிடும். அதனால நான் சொல்லலை. இந்த மாதிரிதான் 18ஆம் படி கருப்பாகப்பட்டு 18 பணிகர்களை கொண்டு அவங்க மேல பதியமர்றதுனால படிக்கட்டா போட்டு படியமர்றதுனால இது 18ஆம் படி கருப்புன்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. அதுக்கு உண்டான தனி மந்திரங்களும் இருக்கு, தனி யந்திரமும் நான் இப்ப கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இதுதான் மூல மந்திரம், மூல யந்திரம். இதுதான் ரொம்ப சிறப்பானது. சரியா? இந்த முறை எப்படின்னாக்க இவர் கருப்பு சுவாமி பொதுவா எந்த சங்கிலி கருப்பா இருந்தாலும் சரி, ஜடா கருப்பா இருந்தாலும் சரி, வாங்கருப்பு, பூங்கருப்பு, செங்கருப்பு எதுவா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க எந்த வகை ஒரு கருப்பு சுவாமி, நீங்க வால் கருப்புன்னு சொல்லலாம் இருக்கு, நிறைய பெயர்கள் வகைப்பட்டது இருக்கு. நீங்க எந்த ஒரு கருப்பனை நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் சரி. அதாவது இந்த கடந்த மலை சொன்னேன் இல்லையா? இந்த கடந்த மலையில பழமுதிர் சோலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. சரியா? பழமுதிர் சோலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடையில லூபரகங்கைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்கன்னா ராக்காய் கோயில் இருக்குங்களா? அந்த ராக்காய் கோயிலோட ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போயிட்டு நீங்க குளிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய கருப்பு சுவாமிக்கு ஒரு சின்னதா ஒரு படையில போட்டுக்கிட்டு அங்க ஒரு 11 ரூபாய் காணிக்க அங்கிருந்து முடிச்சுக்கிட்டு வந்துருங்க. முடிச்சு வச்சுட்டு
வீட்டுக்கு வந்துடுங்க. முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும். அப்பா கருப்பா, உன்னை வந்து நான் உபாசனை செய்ய போகிறோம், மந்திரத்தை எடுத்து நானும் ஜபிக்க போகிறேன், என்னை காக்க வைக்காம சீக்கிரம் வந்து எனக்கு அருள் கூடப்பா, உன்னோட அருளாசியாகப்பட்டதை வழங்கி 4 பேருக்கு நல்லது பண்ணுறதுக்கு நான் அனுகிரகம் செய்யப்போ என்னை தேடி வரவங்களுக்கு பிரச்சனையாகப்பட்டது குணமாகணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உன்னை நினச்சி வேண்டி கொடுத்தாக்கா அந்த காரியங்களாகப்படுது அப்படியே நடக்கணும், அதுக்கு நீத்தாப்பா அருள் செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு அமாவாசையோ பௌர்ணமியோ அல்லது வளர்பிறை வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி வளர்பிறையில் வரக்கூடிய நல்ல நாளை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு கருப்பு சாமிக்கு தேவையான படையில் என்னன்னாக்கா அவுள் பொறி கடையில் வந்து முக்கியம். சரியா? அவுள் பொறி கடையில் தேங்காய் பழம் பத்தி சூடம் சாம்பிராணி வந்து நிறக்க வாங்கி வச்சுக்கோங்க. சாம்பிராணி வாடகைக்காரர் வந்து கருப்பு சுவாமி சாம்பிராணி வாடகைக்காரர். அதனால இந்த சாம்பிராணி நிறக்க வாங்கி வச்சுக்கோங்க. கல்புருவத்தை பற்றி நல்லா நிறக்க வாங்கி வச்சுக்கோங்க. அளவாழை இலையாகப்பட்டது போட்டுக்குங்க. சரியா? இவருக்கு வந்து ஆடு கோழி இந்த மாதிரி பன்றி காவு கொடுக்கலாமா உபாசனை செய்கிறப்பன்னு கேட்டாக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீங்கள் கடையில் வாங்கி வந்து படையல் விஷயமாகப்பட்டது வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ கருப்பு சாமி வழிபாடு செய்யறதுன்னு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய மாட்டீங்க. தனி அறை ஒன்று இருக்கும் இல்லையா? தனி அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுக்குங்க. அது வந்து நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துட்டு புலங்குற மாதிரி பாருங்கள். மற்ற நபர்கள் வந்து உள்ளே விடாதீங்க. குடும்பத்தை சேர்ந்த நபர்களாக இருந்தாலும் வந்து அதிகமாக யாரும் புலங்குற அளவுக்கு உங்களுக்கு அடுத்தபடியாக ஒருத்தருங்கன்னு சொல்கிறது இருப்பாங்க இல்லையா? பூஜை செய்கிறதுக்கு அவங்கள மட்டும் உள்ளே போகிறதுக்கு வரதுக்கு அனுமதிங்க. உங்களை தவிர அவங்க மட்டும் போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு பக்கப்பூசை அறிஞ்சது தேவையில்லையே, அவங்கள மட்டும் அனுமதிங்க. சரியா? எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நியமங்கள் உண்டு. அந்த மாதிரி இருக்குது. கருப்பு சாமிக்கு ஒவ்வொரு நியமங்கள் உண்டு. அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு பூஜை செய்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் போயிட்டு உங்களுக்கு தெய்வத்துக்கு பணிவிடை செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து கருப்பு சாமிக்கு தேவையானது கருவாடு, சுட்ட கருவாடு, நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் சாராயம், நாட்டு சாராயம் இருக்குல்ல அது, அதுக்கு அடுத்து சுருட்டு, ஆட்டு ஈரல், கோழி ஈரல் இதை வந்து வச்சு படிச்சுக்கங்க. அப்புறமா மீன் இறைச்சி இதை வந்து வச்சு படிச்சுக்கங்க. அப்புறமா வந்து இளநீர், செவ்வெளி இருக்கு இல்லையா? செவ்வெளி நீரை வச்சு படையல் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து புழுங்கல் அரிசி சாதம் வச்சுக்கோங்க. அது வந்து கோழி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு வந்து படையில வந்து போட்டுக்குங்க. இப்போ ஆடு கோழி எல்லாம் கொடுக்கறது வேணாம்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக மட்டும் இந்த மாதிரி பார்த்துக்குங்க. கருப்புரை வச்சு வழிபாடு செய்கிறவங்க பெரும்பாலும் வந்து அதிகமாக வந்து பலி விஷயங்களை வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆடு பெருக்கு வருது பார்த்தீங்கன்னா, ஆடு பெருக்கு அன்னைக்கு அவரோட ஆலயம் எங்கே இருக்கும் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு நம்மளோட நேர்த்திக்கடன்களை வந்து அங்கே போயிட்டு செலுத்தினாலே போதும். கருப்பருக்கு வந்து அதிகமாக பெரும்பாலும் வந்து பூஜை செய்கிறவங்க பலி விஷயங்களாகப்பட்டது கொடுக்க மாட்டாங்க. ஆடு கோழி ஆடு பன்றி விஷயங்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க. அமாவாசை பௌர்ணமின்னா கொஞ்சம் சேவல் விஷயங்களை வந்து எடுத்து பலி கொடுத்து பூஜை வந்து செஞ்சுக்கக்கூடியது வழக்கம். அதுக்கு ஆலயத்தில் போயிட்டு தான் பண்ணணும். நம்ம வீட்டில் வந்து காவு கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது. எது வேணாலும் ஆலயத்துக்கு போயிட்டு கொடுங்க. வருஷத்தில் ஒரு முறை தான் கருப்பு சாமிக்கு வந்து படையில் வந்து காவு விஷயங்களாகப்பட்டது கொடுத்து படையில் வந்து வச்சு கொடை போட்டு திருவிழா நடத்துவாங்க. சரியா? அதை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறவங்க இந்த மாதிரி நம்ம கடையிலேருந்து பொருட்கள் வந்து வாங்கிட்டு வச்சு படையில் வந்து போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். சரியா? அதாவது நீங்கள் கருப்பு சுவாமியை வழிபாடு செய்கிறப்ப வாய்க்கட்டாகப்பட்டது மிக முக்கியம். சரிங்களா? அப்படி உங்களுக்கு வாய் கட்ட முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும்னாக்க முகத்துக்கு வந்து முக்காடு வந்து போட்டுக்குங்க. முக்காடு வந்து போட்டுக்கிட்டு அந்த நறுமணங்களை வந்து நீங்கள் நுகராத வண்ணம் முக்காடு வந்து போட்டுக்குங்க. அந்த ஈரலோட வாடை நீங்கள் போட்டிருக்க படையோட வாடை உங்களுக்கு வராத அளவுக்கு முக்காடு போட்டுக்குங்க. சரியா? மேலும் வந்து நல்லா நறுமணமாக இருக்கும். வாசனை திரவியங்களை போட்டு நல்லா நறுமணமாக இருக்கும். அரகஜா, ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் நல்லா போட்டு குழப்பி வீட்டில் அந்த பூஜை அறையில் வந்து நல்லா கம வீட்டு உள்ளே வந்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம மேலே தட்டி விலகி ஓடிடணும். அந்த அளவுக்கு நல்லா சாம்பிராணி வாடியும் அரகஜா, அத்தரு, புழுகு, ஜவ்வாது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா நிறக்கா இது பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாசனை திரவியங்களை வந்து போட்டு நல்லா மணக்க அந்த பூஜை அறை வந்து வச்சுக்கோங்க. எந்த நேரமும் வந்து மணக்க இருக்கணும் பூஜை அறை. அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தால் தான் தெய்வமாகப்பட்டது அவங்க நிலை கொள்ளும். சரியா? இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கங்க. இதுக்கு உண்டான எந்திரமும் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. இதுக்கு உண்டான எந்திரத்தை வந்து நீங்கள் வரைஞ்சி அது சுத்தி பண்ணக்கூடிய முறைகளெல்லாம் வந்து ஏற்கனவே நான் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். இருந்தப்ப லென்த்தாகவே போயிடுச்சு, இருந்தாலும் பாருங்க, நல்லது தான். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உபாசனை செய்யறதுக்கு நல்லா இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாகப்பட்டது அவங்க கொஞ்சம் கேட்டுக்குங்க. எந்திரமெல்லாம் சுத்தி பண்ணி எடுத்துட்டு
அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு தாம்பல தட்டில் வந்து விபூதி பரப்பி விபூதி மேலே வந்து இந்த எந்திரத்தை வந்து வச்சிடுங்க. வச்சுட்டு மல்லிகைப்பூ உதிரி மல்லி இருக்கு இல்லையா, அந்த உதிரி மல்லியை எடுத்து இந்த கருப்பு சுவாமியோட மூல மந்திரம் இருக்கு பாருங்க, இந்த மூல மந்திரத்தை சொல்லி சொல்லி மேலே வந்து அந்த எந்திரத்து மேலே இப்போ வந்து போடுங்க. சரியா? இந்த உரு மொத்தம் எவ்வளோ உரு வந்து போடணுன்னாக்கா நீ எத்தனை நாள் விரதம் இருந்து செஞ்சாலும் சரி 2500 உருக்கள் வந்து போடுங்க போதும். 2500 உருக்கள் வந்து போடுங்க. அதுக்கடுத்து தினந்தோறும் ஒரு 11 முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபிங்க போதும். காலை 11 மாலை நீங்கள் பூஜை பண்ணும்போது எல்லா தெய்வத்தையும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் உபாசன தெய்வத்துக்காக நீங்கள் பூஜை செய்கிறீங்க இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சு 11 முறை நீங்கள் உபாசனை செய்யுங்க. ஏன்னா கருப்பு சுவாமி ஆகப்பட்டவர் படம் நம்ம வந்து சித்தி ஆகிட்டாரனாக்க நம்ம சும்மா பேரை சொல்லி கூப்பிட்டாலே போதும், ஐயா வந்து அனுகிரகம் செய்யான்னு சொன்னா டக்குன்னு வந்து நிற்பாப்புல. கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து உதவக்கூடியவர் தான் கருப்பர். சரியா? அதனால நீங்க ஒரு 11 முறை இந்த மந்திரத்தை ஜெபிச்சு அவருக்கு பூஜை செஞ்சாலே போதும். கருப்பராகப்பட்ட அந்த பூஜை வந்து ஏத்துக்குவாரு. மனம் நீங்க அதிகமான அளவு ஜெபிச்சுக்கிட்டு மனசு அங்கவங்க அலைப்பாய் விட்டுக்கிட்டு நீங்க மந்திரம் ஜெபிக்கிறத விட ஒரு 11 முறை ஜெபிச்சு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஐயனவே கெதின்னு சொல்லி நினைச்சிட்டு 11 முறை ஜெபிச்சாலே போதும். ஐயன் வந்து உங்களோட பூஜை வந்து ஏத்துக்குவாப்புல. சரியா? அதனால இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க நான் வந்து எந்திரத்தை வந்து ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். மந்திரத்தை இப்போ சொல்றேன் பாருங்க. ஓம் மங் ரிங் ஹரியும் புரிகார உத்தண்ட கோலாகலா ஓமந்தூர் கருப்பா உரங்கா புலி கருப்பா 18ஆம் படி கருப்பா எந்த வேளையில் எந்த முகமாய் வாவென்று அழைப்பேனோ ஓடிவா ஓடிவா உன் பிதாவான மகாவிஷ்ணு பேரில் ஆணை இட்டதாக ஓடிவா ஸ்வாகா ஓங் ஓங்காரகா ஸ்வாகா. ஓம் மங் ரிங் ஹரியும் புரிகார உத்தண்ட கோலாகலா ஓமந்தூர் கருப்பா உரங்கா புலி கருப்பா 18ஆம் படி கருப்பா எந்த வேளையில் எந்த முகமாய் வாவென்று அழைப்பேனோ ஓடிவா ஓடிவா உன் பிதாவான மகாவிஷ்ணு பேரில் ஆணை இட்டதாக ஓடிவா ஸ்வாகா ஓங் ஓங்காரகா ஸ்வாகா. இதுதான் இதுக்கு உண்டான மந்திரம். சரியா? இந்த மந்திரத்தை ஒரு 2500 உரு மட்டும் போட்டுக்கிட்டா போதும். கருப்பரோட அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும். சரியா? இது கிடைச்சானதுக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி பிரயோகப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்காங்கன்னா நீங்க இப்போ வாம கொண்டுகள் வளர்த்துக்கிட்டு அது இது பண்ணிட்டு எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஆடு கோழி பண்ற விஷயங்களை படுத்துக்கு பலி கொடுக்கணுன்றத ஒண்ணுமே தேவை கிடையாது. ஒரு எலிச்சி பழத்தை எடுங்க, கொஞ்சம் விபூதி எடுங்க, எடுத்து கருப்பு சாமியோட மந்திரத்தை வந்து ஓதி எந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்கன்னா அந்த பிரச்சனை வந்து தீர்த்து கூடாப்பான்னு சொல்லிட்டு கருப்பு சாமியோட மந்திரத்தை மட்டும் ஓதி அவங்களுக்கு கையில வந்து கொடுத்துருங்க. கையில கொடுத்துட்டு வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த விபூதி வச்சு விட சொல்லுங்க. எலிஞ்சி பழத்தை எடுத்து போயிட்டு ஒரு பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்ய சொல்லுங்க, பூஜை செய்ய சொல்லுங்க. பூஜை செய்ய சொன்னீங்கன்னாக்க நாளடைவில் அது அந்த எலிஞ்சி பழத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எலிஞ்சி பழமாகப்பட்டது கருப்பு சாமி கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வரக்கூடிய அந்த எலிஞ்சி பழமாகப்பட்டது கருகாது அழுகாது. ஆனா காஞ்சி போய் அப்படியே ஒரு மாதிரி நிறமாகும் ஒழிய காஞ்சி போகும் ஒழிய அழுகாது, கருப்பாவும் ஆகாது. சரியா? அப்படியே நீங்க அவங்க வீட்டில் எடுத்து போய் பூஜை பண்ண சொல்லுங்க. ஒரு துணியில வந்து கட்டி, ஒரு சிகப்பு கலர் துணியில வந்து கட்டி ஒரு ஒரு ஆணிலையோ வீட்டில் செவத்துல ஒரு ஆணி அடிச்சு அந்த ஆணில இருந்து மாட்டிட்டு சொல்லுங்க. சிகப்பு கலரோ அல்லது கருப்பு கலர் துணியிலையோ கட்டி ஆணில இருந்து மாட்டிட்டு சொல்லுங்க. அதுக்கும் வந்து பூஜை பண்ண சொல்லுங்க. ஆனா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகப்பட்டு சரியா போயிடும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை பழகும். குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கலையா, குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்கும். சகலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். ஆனா நீங்க கருப்பருக்கு வந்து இந்த மாதிரி காரியங்களும் உங்களுக்கு கை கூடணும்னாக்க கருப்பருக்கு வந்து இடைவிடாம தினந்தோறும் நீங்க பூஜைகளாகப்பட்டது செய்யணும். சரியா? பூஜைகளாகப்பட்டது செய்யணும். அது ஒரு நாளும் வந்து தவறு ஏற்படக்கூடாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 11 முறை மந்திரம் ஜெபிக்கிறதுலாம் நம்ம என்னங்க தவிர போறோம். சரியா? அதான் கருப்புக்கு தினந்தோறும் படையல் போடணுமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அமாவாசை பௌர்ணமிக்கு நீங்க கருப்பருக்கு வந்து இந்த படையல் விஷயம் வந்து போட்டு உங்களால் முடிஞ்சது கோழிக்கறி வேணும், ஆட்டுக்கறி வேணும், கருப்பர் வந்து என்னையுமே கேட்க மாட்டாப்பா. அவருக்கு தேவையான சாராயமும் ஒரு கருவாடு சுருட்டு ஒரு 2 துண்டு மீன்
அந்த மாதிரி வாழை இலை வந்து வச்சு படைச்சிட்டு அவள் பொறி கடையில் வச்சு படைச்சா கூட போதும். சரியா? கருப்பர் வந்து சந்தோஷமா ஏற்றுக்காப்புல நல்லா அந்த பூஜை அறையா படுத்து தினந்தோறும் நறுமணமாக இருக்கணும். கருப்பு சாமியோட விக்கிரகமோ அல்லது ஒரு அருவாளோ இல்லை அந்த வேல் இருக்குது பார்த்தீங்களா, ஈட்டி இருக்குது பார்த்தீங்களா, வேல் கம்பு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த வேல் வடிவிலையும் வச்சு நீங்கள் வந்து சூட வடிவிலையும் வச்சு வழிபாடு செய்யலாம். வேல் கம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது மூலியமாக வச்சு வழிபாடு செய்யலாம். அல்லது அருவாள் வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது கருப்பு சுவாமியோட விக்கிரகமே வாங்கிட்டு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். எந்த இடத்துல நீங்கள் கருப்பரை வந்து கூப்பிட்டாலும் அந்த இடத்துல வந்து கருப்பராகப்பட்டது ஆவாகனம் ஆவார். அந்த நம்ம கூப்பிட்ற பொருளில் வந்து கருப்பராகப்பட்டது குடியேறுவார். அந்த மாதிரி குடியேறப்ப நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ நம்மளை சேர்ந்து இருக்கிறவங்களுக்கோ எந்த ஒரு காரியங்களும் ஆகாது. உங்களுக்கு எந்த ஒரு யாவல் பிள்ளை விஷயங்கள் எதிராளி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. எல்லாம் கருப்பரை வந்து சரி பண்ணிடுவார். நீங்கள் சரியான முறையில் கருப்பரை வழிபாடு செஞ்சீங்கன்னாக்க இந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே வராது. சரியா? இதுக்கு உண்டான விஷயங்கள் இதுதான். மீண்டும் வந்து அங்கார பரமேஸ்வரனுடையது, காளியம்மனுடையது, அடுத்து வந்து சமயபுரம் மாரியம்மனுக்குரியது, முனீஸ்வரனுக்கு உடையது, மாடனுக்குரியதெல்லாம் வந்து இதுக்கு மேலே பதிவிடுறதா இருக்குது. உபாசனை முறைகள் வந்து போடுறதா இருக்குது. அப்பப்போ வந்து இந்த பெண் வசியம், ஆண் வசியம், தனவசிய விஷயங்களை பற்றி வந்து பதிவிடுறதா இருக்குது. அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக இங்கே பின்பற்றிட்டு வாங்க. நம்மளோட சேனல் வந்து இணைஞ்சிருங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் அனைத்துமே வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் கேளுங்க, அல்லது எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து கேளுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல தொகுப்போடு சந்திக்கின்றேன்.